சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? பேர் வசந்தி சாமி. எப்படி இங்க வந்தீங்க? பஸ்ல தான் வந்தேன் சாமி. தலையூர்ல இருந்து ஆ ஆஸ்பத்திரிக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்தேன். ஆ இந்த பையன் கொரோனா இருந்ததுனால காசுலாம் பிடிக்க விட்டாங்க. அதோட வந்து இன்னைக்கு அப்படியே நடந்து வந்து இங்கே படுத்துனாங்க. ஏன் தனியா வந்தீங்க? நான் இல்லை சாமி, பெரிய பொண்ணை தான் அடிச்சுட்டே இருந்தேன். அந்த கோவத்தில் வந்தேன். ஆ பையன் பொண்ணெல்லாம் இருக்காங்களா உங்களுக்கு? பொண்ணு இல்லை, பொண்ணு செத்து போச்சு. சரி அதை கையில் கிட்ட வச்சு பையன் தான் இருக்கிறான். சரி. அதான் போகாமல் அடிச்சுட்டான். அடிச்சிட்டாங்களா? ஏன்? தைரியமா பேசுங்க. இப்படி வச்சு பேசுங்க. இப்படி வச்சு சும்மா பேசுங்க. நீங்க அவன் அடிச்சுட்டான் சாமி. எதனால அடிச்சாங்க? அவன் கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டுருவான். ஆ அந்த கோவத்தில் என்ன அடிச்சிட்டான். என்ன காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? காரணம் எதுவும் இல்லை சாமி. சும்மா தண்ணி போட்டு வந்து அடிச்சிட்டாங்க. தண்ணி போட்டு வந்து ஆ என்னை போட்டு அடிச்சிட்டான். ஆ மருமகளாம் இருக்கிறாங்க, ஆ பேரன் பேத்தி இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. நீங்க ஏன் இப்படி ரோட்ல இருக்கீங்க? வீடு இல்லையா உங்களுக்கு? வீடு இல்லை சாமி எனக்கு. ஆ இல்லை சாமி. யாருமே ஹெல்ப் பண்ணலையா? இங்க இருக்கிற மக்கள்லாம் எப்படி ட்ரீட் பண்றாங்க? இங்க 3 நாளா இருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, மக்கள்லாம் எப்படி ட்ரீட் பண்றாங்க? யாராச்சும் உதவி பண்ணாங்களா வந்து? இல்லை சாமி. யாருமே பண்ணலையா? சாப்பிட்டீங்களா? சாப்பாடு கொடுத்துருவாங்க. சாப்பாடு யார் கொடுத்தா சாப்பாடு? ஒருத்தவங்க போனவங்க கொடுத்தாங்க. கொடுத்தாங்களா? ஆ ஆ வாங்கி வச்சிருக்க தண்ணி இல்லை அப்படி. தண்ணி இல்லையா குடிக்க? ஆ ஆ இல்லை சாமி. மாமியாரை வந்து ஆ பொண்ணு மேலே எழுதிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும். அதனால் எனக்கு எதுவுமே இல்லை. நான் அதே உட்காந்துக்கணும். யாருமே இல்லை. சொந்தக்காரங்க இருந்தும் இல்லாம இருக்கீங்களா? எல்லாம் இருக்கிறாங்க, ஆனா இருக்கிறாங்க. யாரும் உதவி பண்ணல. யார் வீட்டுக்கு போகலாங்க. ஆ யார் வீட்டுக்கு போகல. நானே உடம்பு உள்ளன்னு வந்தேன். வந்து காமிச்சு உட்காந்துக்கணும். உங்க பேர் என்னம்மா? வசந்தி. வசந்தி. ஓகே. மணி. கூட்டுக்கார பேர் மணி. அவர் எங்க? அவர் இறந்துட்டார் சார். அவரும் இறந்துட்டாரா? அவர் இறந்து 12 வருஷம் ஆச்சு. உங்க மகனுக்கு எத்தனை வயசு ஆகுது? எங்கள் மகனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிலாம் இருக்கிறாங்க, ஆனா தனியா விட்டுட்டாங்க அவங்கள. ஆமாம் சார். ஆ போகாம பேசாம சாப்பிட வந்துட்டேன் நான். ஆ ஆ போகாம ஆ நான் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு கோச்சிங் வந்துட்டேன். ஓ, கோச்சிட்டு வந்துட்டீங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம். வந்து எவ்வளவு நாள் ஆகுது? 3 நாள் ஆகுது சார். 3 நாளா இங்கே தான் இருக்கீங்க? ஆமாம் சார். இந்த பையன் மட்டும்தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இல்லை சாமி. ஆ 2 புடவை 2 ஜாக்கெட் எல்லாம் கட்ட பையிலாட்டம் வந்தான். இது யாரா ஆ கல்யாணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தாங்க. ஓ, கல்யாண ஃபங்க்ஷனுக்கு கொடுத்ததா அது? ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தாங்க. ஆ அது வாங்கி வச்சுனா கட்ட பையன் எல்லாத்தையும் கொடுத்தேன். ஓ போயிட்டான். இப்போ என்ன பண்ண போறீங்க? என்ன பிளான் உங்களுக்கு? ஒன்றும் புரியல சாமி. செத்து போகிறேன். அப்படி ஏன்க்கா சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? இன்னும் என்ன பண்ண போகிறோம் சார்? ஆ இருந்து ஒன்றும் பண்ண போகல சார். அவங்க வேலை அவங்களும் கொடுத்து போச்சு. உங்களை சண்டை பண்ணுறேன். அழாதீங்கக்கா, அழாதீங்க. எங்கேயா போய் கடலில் ஊந்து சாவலான்னு. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன பண்ண போகிறேன் சார்? வேலை ஏதாச்சும் செஞ்சுட்டு இருந்தீங்களா முன்னாடி வீட்டில் இருந்தப்ப? கடை வச்சுருந்தேன் சாமி. கடை வச்சிருந்தீங்களா? என்ன கடை? மளிகை கடையா? என்ன கடை? தேங்காய் கடை. தேங்காய் கடை. ஆ ஆ ஆ கோயிலாண்ட. என்னாச்சு அந்த கடை? என் வீட்டுக்கார சட்டமே வானான்னு விட்டோம். என் பொண்ணு என்ன பண்ணுச்சு? என் பொண்ணு அப்போ இருந்தது. ஆ ஆ ஆ ஏன் கஷ்டப்பட்டுருக்காரு? அழாதீங்க, அழாதீங்க. வானா விடு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. வேலை ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா செய்வீங்களா? வேலைலாம் இப்போ என்னால் எதுவும் செய்ய முடியாது. உடம்பு முடியாது. உட்காந்து செய்யற மாதிரி உட்காந்து செய்கிற மாதிரி எதனா கூட பண்ணலாம் சார். செய்வீங்களா? இங்கே தான் இருப்பீங்களா? ஆமாம் சார். பேக்கு போடுவேன். என்ன போடுவீங்க? பேக்கு ஒயர் கூட போடுவேன். ஆ ஆ ஆ ஆ அப்புறம் அப்புறம் ஜாயிக்கு கொத்திலாம் கட்டுவேன். சார் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? யாரும் உதவி பண்ணலன்றீங்க, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா தமிழ் மக்களுக்கு பொதுவாகவே இந்த குணம் இல்லை முன்னாடி. இப்போ நான் சொல்லலை, தமிழ் மக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அவங்க உதவி செய்கிறவங்களா தான் இருந்திருந்தாங்க. ஆனால் இப்போது அது வந்து குறைஞ்சிட்டே வருது. சாமி காலிலேருந்து அங்கே உட்காந்துக்கிறேன்னா
யாருமே கொடுக்கலையா? சாப்பாடு மட்டும் தான் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஆ அதை வாங்கி வச்சுக்கிறேன். தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு. தண்ணியா? அதோட சாமி உட்காந்து யாரையும் எனக்கு உதவியே செய்யலை சாமி. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சாமி. கவர்மெண்ட்லேருந்து மாதம் 1000 ரூபாலாம் வருவான். உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்லாம் இல்லையா? இருக்குது சாமி. மருமக மேலே இருக்குது. மருமகளை தான் வருது. ஓ அவங்களுக்கு வருது. ஆ எனக்கு தரல. அப்புறம் அந்த காசு இல்லை, அது எழுதி கொடுத்தா 2 தடவை எழுதி கொடுத்தா. ஆ 2 தடவைமே எனக்கு இது வரல. கவர்மெண்ட் உங்களுக்கு எதுவுமே செய்யலையா? கண்டுக்கல. ஆஹா. ஓட்டர் ஐடி இருக்கா உங்களுக்கு? இருக்குது சாமி. யாருக்கு ஓட்டு போட்டீங்க போன தடவை? வீட்டில் தான் வச்சுக்கிறான். யாருக்கு போன தடவை ஓட்டு போட்டீங்க? இவன் ஸ்டாலினுக்கு தான் போட்டான். அவங்க எதுவுமே பார்க்கலையா? கண்டுக்கல, விட்டுட்டாங்க. ஆ நடுவில் கூட ஒரு எலெக்ஷன் வந்தது சாமி. ஆ ஆ அப்போ கூட அவருக்கு தான் போட்டோம். ஆ இல்லை கண்டுக்கல. கண்டுக்கல. யாரும் உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை சார். ஆள் இல்லை. ஆ ஆனால் அதே கிடக்கு சார். மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்ய மாட்றாங்க. ஆ ஆனால் அதே இருக்குது சார். இப்போ இருக்கிற இந்த நிலைமையில என்னாலையும் வேலை ஏதாச்சும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டு ட்ரை பண்ணுவேன். ஆனால் கன்ஃபார்மாக நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? தண்ணி மட்டும் குடிக்கிறாங்க. சாப்பாடு இருக்குது. சாப்பாடு கொடுத்துக்குறாங்க. தண்ணி தான் உனக்கு குடிக்கிறது. சரி நான் தண்ணி போய் வாங்கிட்டு வரேன், இங்கேயே இருங்க. ஓகே, வேறு அவ்வளோதானே? அவ்வளோதான் சாமி. யாரும் உதவி பண்ணல சாமி. ஆனால் அதே ஒன்று. சரி சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. நன்றி. அன்பு ஈனும் நாடம் உடைமை, அது ஈனும் நண்பனும் நாடச் சிறப்புன்னு நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம இல்லை யாராச்சும் அதை ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி. இவங்களோட ஸ்டோரியை நம்மலாம் கேட்டிருப்போம். நானும் அந்த ஸ்டோரியை கேட்டேன். இவங்களோட ஸ்டோரியை நான் கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரிஞ்சுது. இது மாதிரி ஸ்டோரி நம்ம ஊரில் லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கில் இருக்குன்றதை நான் புரிஞ்சுது. ஏன் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் நம்ம ஊரில் உதவி பண்ணுறதுக்கு முன் வர மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ மீன் end of the time we all are human beings, isn't it? ஒரு கார் இனஃப்னு இருக்கிற வீட்டில் 2 கார் இருக்கிறது யூஸ்லெஸ் தானே. ஐ மீன் again it's personal choice, but யாரும் என்ன தப்பாக எடுத்துக்க வேணாம். I think we all are trying to showcase our status instead of elevating our lifestyle and others as well. Now I got a vision. Honestly, I haven't got any idea how am I going to get that vision or fulfill that mission. But let's see how this will be going to end. Thank you so much for watching guys. I will be catch you up on next video.